லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். திரு குமரகுரு, இதற்கு முன்பாக இருந்த எதிர்க்கட்சிகள் இல்லை, நீங்கள் பார்க்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் வேறு விதமான அணுகுமுறையோடு உள்ள வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது மாதிரி இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்க எதிர்க்கட்சிகளுடைய செயல்பாடுகள், திரு ராகுல் காந்தியுடைய பேச்சு இல்லை கரெக்டாக போயிட்டுருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி, நாங்கள் எப்படி எதிர்பார்த்தோமோ அது மாதிரி போயிட்டுருக்கு. ஜூன் 4ஆம் தேதி என்ன நெரேட்டிவ் செட் பண்ணாங்களோ, 99 எடுத்து முன்னாடி ஓடி வந்துட்டாரு, 240 எடுத்து பின்னாடி ஓடி வந்துட்டாருன்னு எல்லாம் சேர்ந்து சொன்னாங்க பாருங்க. நாங்கள் ஜெயிச்சிட்டோம் 99 சீட்டு எடுத்தவங்க வீட்டில் பட்டாசு வெடிச்சது முதல் தடவை தான் பார்த்தோம், நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு. அன்றைக்கி ஆரம்பிச்சது என்னென்னா, இந்த நாங்கள் முதல்ல இருந்தே சொல்கிறோம் இது வீக்கான கவர்மெண்ட், நாங்கள் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிகிட்டே வர்றதுக்கு தான் அடுத்த ஸ்டெப் இது. ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு 400ன்னு சொன்னீங்களேன்னு அவங்க கேட்டாங்க. அதான் சொல்கிறேன், 400 295 வாங்கினது தப்பு. நீங்கள் ஆட்சி அமைக்க போகிறேன்னு சொல்கிறாங்க, 99 வாங்கினவங்க வந்து சாதாரண விஷயம், அது விட்டுரும். அன்னிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி ராகுல் காந்தி என்ன பண்ணுறாருன்னா, நரேட்டிவ் செட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு நாளே எடுத்த உடனே நம்ம எப்படியாவது ஸ்கோர் பண்ணிடணும்னு எதையாவது ஒன்று பேசிக்கிட்டு, எலெக்ஷன் கேம்பெயினில் நீங்கள் இதெல்லாம் சொல்லி தான் தோற்கடிக்கப்படுகிறீங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? இதெல்லாம் சொல்லி தான் மோடியோட வீக்னஸ்ன்னு சொன்னீங்க. இதையெல்லாம் தாண்டி ஆட்சி அமைச்சு வந்திருக்கோம். இப்போ நீங்கள் அதையே திருப்பியும் ஹிந்துத்துவா, நீங்கள் அதை பண்ணீங்க, வயலன்ஸ் பண்ணீங்க, எலெக்ஷன் டைமில் என்ன பண்ணீங்க, ஃபார்மர்ஸை கண்டுக்கல, இதுதான் சொல்லி நீங்கள் ஆட்சிக்கு இழந்திருக்கீங்க. நாங்கள் திருப்பி வந்திருக்கோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் சொன்ன ஒரு கேள்வி கரெக்டாக கேட்டீங்க. இன்றைக்கி ஜனாதிபதி உரையை நன்றி தெரிவிக்கும் கூட்டம் எடுத்த உடனே இவர் நன்றி தெரிவித்து வச்சுட்டு இன்னும் நிறைய நாள் நடக்க போகுது. இப்பவும் சொல்கிறேன், இன்றைக்கி எப்படி வந்தாரோ அதே போல் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து வரணும்னு ஆசைப்பட்றேன். அது நடக்காது, எனக்கு தெரியும். ஏன்னா அவர் முதல் நாள் வருவார், அதுக்கப்புறம் வரமாட்டார். அது என்னன்னு நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க. ஃபர்ஸ்ட் நாள் வந்த உடனே ஸ்கோர் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் ஃபுட்டில் போய் ஆடுறாரு. தேவையில்லாமல் எதையோ பேசிட்டு, நான் ஹிந்துத்துவான், நான் வயலன்ஸ். இப்போ யாரை கேட்டாங்களா? இன்னைக்கு இருக்கு. ஏற்றுக்கிறீங்களா ராகுல் காந்தி ஸ்கோர் பண்ணலீங்க. அது பேர் என்னன்னா, நான் யாருன்னு முதல்ல காமிக்கிறேன். ஏன்னா எங்க நரேட்டிவ் செட் ஆயிடுச்சு, எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. நான் போய் ஆட வேண்டியது தான் பாக்கி, கை கட்டுறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்காங்க. நான் ஆடணும், இன்னைக்கு ஆடிட்டேன், கை தட்டுறாங்க. இனி எப்போ தெரியும்னா, நல்ல விஷயம். நான் நல்ல ஒரு எதிர்கட்சி தலைவராக வரவேற்கிறேன். ஹெல்த்தியான பார்லிமெண்ட்டாக இருக்கணும். ஆனால் இந்த போன தடவை பண்ணார் பாருங்க, போய் கட்டி பிடிச்சிட்டு கண்ணடிச்சாரு பாருங்க, அந்த ராகுல் காந்தி தான் இது. நீங்கள் எவ்வளவுதான் தூக்கி மேலே 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 நிறுத்தினாலும் அவர் தான் என்பதை தானே அவர் யாருன்றது சொல்றாரு. நம்ம கஷ்டப்படும், நாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு. 13 அமைச்சர்கள் குறுக்கிட்டு இருக்காங்க திரு ராகுல் காந்தி பேசும்போது. ஒருத்தர் இல்ல, 2 பேர் இல்ல, 3 பேர், 13 பேர். இல்லைங்க, இன்னைக்கு பேசக்கூடாதுன்றோம். அது என்னன்னா, இன்னைக்கு அதை பேசிருக்க கூடாது, நீங்க பேசுறது தப்புன்னு சொல்றோம். ஒருத்தர் தப்பா, இன்னொன்னு இப்ப என்ன சொல்றீங்க, வந்ததுல இருந்து முதல்ல இருந்த பார்லிமெண்ட் இல்ல, ஆராசா பேசினதை பாத்தீங்களா? போன அந்த 5 வருஷத்துல ஆராசா என்ன பேசினார் தெரியுமா? இதை விட மோசமாலாம் பேசியிருக்காரு. என்னைக்கு பார்லிமெண்ட்ல அதிகமா இருக்கிறவங்க வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லி பேசாம இருந்தாங்க? என்னைக்கு இருந்தாங்க? பார்லிமெண்ட் என்னைக்கும் பார்லிமெண்ட் தான். 150 பேர் இருக்கும் போதும் இதே கூச்சல் குழப்பம் தான் இருந்தது. அவங்க பண்றதான் பண்ணிட்டு இருந்தாங்க, நாங்களும் அப்படிதான் இருந்தோம். என்னமோ இப்ப பாருங்க, அப்படியே வீக் ஆயிட்டோம், அவங்க ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. அதனால ஆராசா பேசுறது அப்படி கலங்கிடுச்சு. நண்பர் சொல்றாரு, அந்த இவங்க அந்த மைரா முத்ராவா, அவங்க மஹுவா அவங்க வந்து கலக்கிட்டாங்க. இதெல்லாம் என்ன, அவங்க போனதுல ஏதோ மோசமா பேசினாங்க தெரியுமா? அதனாலதான் பார்லிமெண்ட் விட்டு நீக்கப்பட்டாங்க. என்னத்துக்கு பார்லிமெண்ட்? ஏன் சீக்கிரட்டை வெளியில கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க எதுக்கு பேசினாங்க? நான் செஞ்சது சரின்னு சொன்னாங்க. பார்லிமெண்ட் கமிட்டி என்ன சொல்லிச்சு? டிஸ்குவாலிஃபை பண்ணிச்சு. நம்ம டக்குன்னு கோவப்படுறாங்க. இல்ல பாருங்க, நண்பர் புகாரி கூட அமைதியா இருக்காரு பாருங்க. தவறான விஷயத்தை சொல்றாரு. தவறு இல்ல, என்ன சொல்றேன், பார்லிமெண்ட்ல ஒரு தவறான விஷயத்தை செஞ்சாங்க, அவரை வற்புறுத்தி அவர்ட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்குனாங்கன்னு அவங்களுடைய வாதத்தை பதிய வைக்கல. அவங்க சொல்லியிருந்தாங்க. என்ன பண்ணுங்க, நீங்க கோர்ட்டுக்கு போல, ஏன் போலன்னு அப்புறம் வச்சுப்போம். எதுக்குன்னா அப்படியே செட் பண்ணி கொண்டு வராங்க. நல்ல விஷயம் பண்ணுங்க, அப்படியே போங்க. ஆனா ராகுல் காந்தி அவர்களை இதே டெம்போ மெயின்டைன் பண்ணி கரெக்டா பேச சொல்லுங்க. அவர் பேச மாட்டாரு. என்னைக்கு அவர் போய் கட்டி பிடிச்சிட்டு வந்து ஒரு கண் அடிச்சாரோ அன்னைக்கே அவரோட தேசிய ஊடகங்கள் என்ன தெரியுமா போட்டாங்க? 10 ஆண்டுகள்ல பிரதமர் மோடி எந்த ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கும் பதிலே சொன்னதுல முதன்முறையாக 10 ஆண்டுகள்ல நாட்டின் பிரதமர் எதிர்க்கட்சி தலைவருக்கு பதில் சொல்றாருன்னா அது ஸ்கோர் பண்ணது இல்லையா? ராகுல் காந்தி ஸ்கோர் பண்ணல. ராகுல் காந்தி ஸ்கோர் பண்ணது முதல்ல என்ன சொன்னார் பாருங்க, நாங்கள் எதிர்க்கட்சி தலைவரை மதிக்கிறோம், கான்ஸ்டியூஷன் தான் சொல்லுது. போன தடவை 2 தடவை எதிர்க்கட்சி தலைவராக வர முடியல, யாரும் வரல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் எதிர்க்கட்சி தலைவராக ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. அப்போ அவர் பேசுறதுக்கு மரியாதை கொடுக்கும். இப்போ என்ன சொல்லுவீங்க? சப்போஸ் மோடி அவர்கள் சொல்லாமல் இருந்தா, போன முறையும் பதில் சொல்லல, ஆனால் இந்த முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எதிர்க்கட்சி தலைவர், அவருக்கு கூட மரியாதை கொடுக்க மாட்டீங்களா?
அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு தான் அவர் என்ன சொல்றாரு, கான்ஸ்டியூஷன் படி நான் மதிக்க தெரிஞ்சவன், நான் எந்திரிச்சு நீங்க பேசுறது தவறு அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு, ராஜ்நாத் சிங் சொல்றாங்க, எல்லாம் சொல்றாங்க. ஒரு பொய் சொல்றாரு. யாரோ ஒருத்தர் சொன்னாங்களே இங்க பேசுனது, அக்னிவீர் இறந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த வித நஷ்டம் கிடையாதுன்னு சொல்றாரு. இல்லைன்னு சொன்னாரு. ராஜ்நாத் சிங் எந்திரிச்சு சொல்றாரு 1 கோடி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இல்ல கொடுக்கலன்னு பொய் சொல்றாரு. 1 கோடி கொடுத்ததுக்கான ஆதாரத்தை நான் கொடுக்குறேன் நாளைக்குங்கிறாரு. இது பொய்யா இல்லையா? இப்படிலாம் ஸ்கோர் பண்றது யாருன்னா பண்ணலாங்க. இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டு இவர் இது கொடுக்கல, அவர் அதை கொடுக்கல, அக்னிவீர்ன்றது கான்ட்ராக்ட் சிஸ்டம், இதெல்லாம் அக்னிவீரை பார்த்து தானே தேர்ந்தெடுத்திருக்காங்க. அக்னிவீரை பார்த்து தானே எங்களுக்கு திருப்பி தேர்ந்தெடுத்திருக்காங்க. எங்களுக்கு ஒரே எல்லா குறைகளும் சேர்த்து பார்த்து சீர்தூக்கி பார்த்து எங்களுக்கு பதவி திருப்பி ஆட்சி கொடுத்துருக்காங்க. நீங்க வந்தா அது அவங்க எண்ணிக்கை கூடினதையும் நீங்க பொருட்படுத்திக்கணும்ல. நல்லா கேட்டீங்க. 2 முறை நீங்க உங்களை ஆட்சி பொறுப்புல அமர்த்தினது மக்களுடைய வாக்குன்னு நீங்க நம்பினீங்கன்னா, கடந்த முறை வாங்கின எண்ணிக்கையை விட அதிகமான எண்ணிக்கையை அவங்க பெற்றதுங்கிறதே உங்கள் மீதான விமர்சனத்தின் மூலமாக தான். அந்த விஷயம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தீங்கன்னா தாராளமா எடுத்துங்க. சந்தோஷம் இல்ல, லாஜிக் எதுங்க? இருங்க, 2014 சந்தோஷமா சந்தோஷம் இருங்க. 14ல ஜெயிக்கிறீங்க, நாங்க ஜெயிக்கிறோம். 19ல கன்சிக்யூட்டிவ் ஜெயிக்கிறோம், அது சாதனைங்கிறோம். 3வது முறை 2024 ஜெயிக்கிறோம், மிகப்பெரிய சாதனைங்கிறோம். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, போன முறை 52, 44, 52, 99 சாதனை இல்லைங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சாதனையா கொண்டாடிக்கிறது எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை. ஆனா நான் மக்கள்கிட்ட பேசும்போது நாங்க ஆட்சிக்கு வந்து விட்டோம் பெரும்பான்மையாக, நீங்க என்ன சொன்னாலும் நாங்க இப்ப ஆட்சியில் இருக்கிறோம். ஆனா பேசுற வார்த்தைகள் ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு பேசும்போது இதையெல்லாம் தவிர்த்திருக்கணும். எலெக்ஷன் கேம்பெயின் பண்ற இடம் அது இல்லை. சுருக்கமாக இல்லை, அவர் திருப்பி சொல்லிட்டு இருந்தாரு எங்களுக்கு ஆட்சி கொடுத்துருக்காங்கன்னு. குடியரசுத் தலைவர் உரையில கட்சியும் இந்த பிஜேபி ஆட்சி மீது நம்பிக்கை வச்சு மெஜாரிட்டி கொடுத்துருக்காங்கன்றாங்க. பிஜேபி 240 சீட் தான் இருக்குது, 272 வாங்கல. அப்போ திமுக நீங்க முன்னாடி சொல்லுவீங்களே 2006 2011 மைனாரிட்டி ஆட்சி தான், காங்கிரஸ் கூட்டணியில் தான் நடந்துச்சுன்னு சொன்னா, அப்போ இது மைனாரிட்டி ஆட்சின்னு ஒத்துக்கணும் இல்ல? எப்படி குடியரசுத் தலைவர்ல இல்ல மிஸ்ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபேக்ட் தானே. 272 240 தானே வாங்கினீங்க. அவங்க திருப்பி இந்துத்துவா பேசிட்டு இருக்காங்கன்னா, அவர் நீங்க என்னெல்லாம் பிரச்சாரத்துல பேசினீங்களோ அதைத்தான் அவங்களும் அந்த வார்த்தைகள்லாம் மேற்கோள் காமிச்சாங்க. மஹுவா மைத்ரா, நீங்க மாட்டை பிடிங்கி கொடுத்துருவாங்க, தாலியை பிடிங்கி கொடுத்துருவாங்க, முஸ்லீம்களுக்கு எதிராக என்னென்ன வார்த்தைகளை பேசுறாங்கன்னு பட்டியலிட்டு அதற்கு பதில் தான் உங்களுக்கு 240 சீட்டோட நிறுத்தியிருக்காங்க. 40 சீட்டோட நீங்கள் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கல அப்படின்ற நினைவூட்டல் படுத்துறாங்க. இது எப்படி தவறாகும்? அங்க யாரு மத ரீதியா பேசுறா? அவர் என்ன சொன்னது, மதத்துல ஒரே நிமிஷம் அவர் சொன்னதுக்கு மட்டும் மைனாரிட்டி அரசுன்ற தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. எல்லாரும் கூட்டணியா சேர்ந்து நின்னு ஜெயிச்சு எல்லாருக்கும் சீட்டு கொடுக்காம தான் மட்டுமே மந்திரி சபை அமைச்சால் அது மற்றவங்களோட மைனாரிட்டி அரசுக்கு இவங்க எல்லாம் கொடுக்குற ஆதரவு. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எலெக்ஷன் நடத்தி ஜெயிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மந்திரி சபை அமைச்சால் அது பேர் மைனாரிட்டி கிடையாது. ஒரு விளக்கமாக அமைக்கிறதா மைனாரிட்டி கவர்மெண்ட் மெஜாரிட்டி கவர்மெண்ட் பிஜேபி ஸ்கூல் ஆஃப் பாலிடிக்ஸ். ஒரு நிமிஷம் புது விவாதம் ராகுல் ஸ்பீச். இந்தி கூட்டணி ஒருவேளை ஜெயிச்சு மந்திரி சபை அமைச்சிருந்தா அது மைனாரிட்டி கவர்மெண்டா? சொல்றீங்க எல்லாரும் சேர்ந்து மைனாரிட்டி கிடையாதுங்க. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.